ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 38 பார்ட் 1. ஓபன் பண்ணா 8th டிவிஷனோட அந்த காம்பவுண்ட் மேல நனவோ நின்னுட்டு இருப்பான். அவ சேஃப்டியா ஒரு வீட்டு மேலதான் நின்னுட்டு இருந்தா. ஆனா நம்ம பைய பண்ண அட்டாக்ல அது மொத்தமா காலி. அதனால வேற வழி இல்லாம அங்க நின்னுட்டு இருக்கான். அந்த டைம் ஸ்டெல்த் ஃபோர்ஸை சேர்ந்தவங்க வந்திருப்பானா. அவ பார்த்துட்டு எப்பவுமே பட்டர்ஃபிளை வழியா தானே இன்ஃபர்மேஷன் வரும். இப்ப என்ன ஸ்டெல்த் ஃபோர்ஸ் எல்லாம் வந்திருக்கம்பாலா. வந்திருக்கவனும் பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கமா தான் இருப்பான். ஆக்சுவலா இப்ப அவன் கொண்டு வந்திருக்க இன்ஃபர்மேஷன் ஹெட் கேப்டன் ஆன யமாமோட்டோவும் ஸ்குவாட் 10ஓட கேப்டன் ஹிட்சுகாயாவும் 2 கேப்டன் சைன் பண்ணியிருக்கிறதுனால இது ஏதாவது ப்ரையாரிட்டி ஆர்டரா அப்படின்ட்டு ஷாக் ஆகியப்பா. அப்படியே கட் பண்ணி நம்ம இச்சுகோவோட நிலைமையை காட்டுறாங்க. ரொம்ப மோசம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பைய விரட்டி வெட்டிட்டு இருப்பான்னு. ஆனா அந்த கென்பச்சி நம்ம பயல போட்டு விரட்டுன்னு விரட்டிட்டு இருக்கான். இச்சுகவும் எங்க ஒண்ணுன்னு தெரியாம சந்து புந்தெல்லாம் ஓடிட்டு இருக்கான். இதுல பஞ்சாயத்து என்னன்னா, இவன் எந்த பக்கம் ஒன்னாலும் அவன் ஆப்போசிட்ல வந்துடுறான். வந்தது மட்டும் இல்லாம அவன் கத்திய வச்சு பயங்கரமா அட்டாக் பண்றானா. அதை தடுக்க கூட முடியல. ஒரே குஷ்டம் அப்பா. ஆனா அதையும் கஷ்டப்பட்டு தடுத்துட்டு ஒத்த கண்ணை எங்க போனாலும் விடமாட்டான் போலயே. ஆள ஊர்ரா சாமின்னு அன்றுவேர் கிளியர் அளவுக்கு மறுபடியும் ஓடுவான். அப்படியே கேஷுவலா லுக் விட்டுட்டு கதறு எங்க வேணாலும் ஓடிக்க, எப்படி வேணாலும் ஓடிக்க. ஆனா எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே ஓடுவேன்னு வில்லத்தனமா சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ரூக்கியா டவர் கிடைக்காத நோக்கியா மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாம பேபேன்னு தன்னந்தனியா நின்னுட்டு இருப்பான். இங்க இச்சுக்கோ ஓட யோசிப்பான். என்ன பண்ணாலும் அவனை எதுவும் பண்ண முடியேன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவனே வாண்டடா வந்து நெஞ்ச பொளந்து காமிச்சு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என் நெஞ்சில விட்டு, இல்லாட்டி ஃப்ளோவுல கண்டதெல்லாம் யோசிக்க கூடாது. அடுத்து அவன் கழுத்த வேணாலும் வெட்டிக்கானா, ஏன் மிச்சம் இருக்க கண்ணை வேணாலும் வெட்டிக்கானா. இப்படி ஒரு ஆடி தள்ளுபடி பொங்கல் ஆஃபர் தீபாவளி ஆஃபர் நீ அவனாச்சும் கொடுப்பானா. ஆனா கென்பச்சி கொடுத்தான். வாங்க வந்து வெட்டுகேன்னு. நம்ம பயலும் ஸ்பெஷல் எஃபெக்டோட போய் என்னத்தையாவது கிழிப்பான்னு பார்த்தோம். போன வேகத்துல அவன் கையை கிழிச்சுக்கிட்டு வந்தது மட்டும்தான் மிச்சம். சோ இப்படிப்பட்ட நரகாசூரனை எப்படி ஜெயிக்க முடியும்? வெட்டும் போது பட்ட காயம் இன்னும் கையில ஆறல. அவனை பத்தி நினைக்கும் போதே நம்ம பயலுக்கு பீதி ஆகுது. பயப்படாத, உன்னால முடியும், கண்டிப்பா முடியும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்க செவுத்துல விரிசல் விழும். பேசாம செவுறு உடைய போதுன்னு அந்த பக்கமா ஓட வேண்டியதானே. என்னது இதுன்னு ஊன்னு பாத்துக்கிட்டு நிப்பான். அவன் பிச்சுக்கிட்டு வந்து, என்னடா என்ன உன் இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்க, கண்ணை கட்டி இருக்கேன்னு கண்ணாமூச்சி ஆடுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பல்லுகள் எல்லாம் பேத்து விடுவேன். உன்ன மாதிரி வீக்கான ஆள் கூட எல்லாம் சண்டை போடணும்னு என் தலையெழுத்து அப்படின்ட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணுவான். நம்ம பைய கஷ்டப்பட்டு தடுத்து அவனும் முக்கி முணங்கி எகிரி எல்லாம் அடிப்பான். அவன் அட்டாக்கை தடுத்தாலே நம்மால நிக்கிற இடம் பள்ளமாயிருது. அப்ப எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்ல, அட்டாக்கை தடுத்தா கூட தேய்ச்சிக்கிட்டு பின்னாடி வந்துடுறான். இப்படிப்பட்ட வில்லங்கிட்ட எப்படிதான் சண்டை போட்டு ஜெயிக்க போறான்னு தெரியல. இது அந்த குட்டி பொண்ணு மேல இருந்து கேஷுவலா பாத்துக்கிட்டு இருப்பான். இங்க இச்சுகோவால முடியலன்னு தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் அவனை ஒரு சைடா தள்ளி விட்டுட்டு இவன் ஒரு சைடு விழுந்தடிச்சு ஓடிடுவான். ஓடுனதுல பயங்கரமா மூச்சு வாங்குது. அப்பதான் இன்னொரு விஷயத்தை காட்டுறாங்க. அவன் தள்ளி விட்டுட்டு ஓடி இருக்க மாட்டான். அவனை மறுபடியும் ஒரு வெட்டி இருப்பான். அதுவும் டைரக்டா அவன் பாடியிலே வெட்டிட்டான். இந்த டைமும் ஒரு ஸ்கிராட்ச் கூட விழல. ஏதோ கல்லு மேல வெட்டின ஒரு பீலிங். அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல. அவன் ஸ்ட்ராங்கான ஆளா, இல்ல பவர்ல அதிகமா இருக்கிறதுனால இப்படி இருக்கானா, இல்ல அவனுக்குள்ள வேற ஏதாச்சும் பவர் இருக்கான்னு ஒரே குழப்பம். இதனால ரொம்பவும் பதட்டமாவானா. அது அவனுக்கே புரிஞ்சு பொறுமை எருமையை விட பெருசு. இவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை விட அவனோட பவர் அதிகமா இருக்குது. அதனாலதான் அவனை வெட்ட முடியல. பட் அதுக்காக நம்ம இச்சுகோ கிட்ட பவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லையே. நம்ம பயலும் காமா போக்கஸ் பண்ணானா அவனோட பவர் அதிகம் பண்ணி அவனை காலி பண்ண முடியும். ஆனா அதுக்கு நம்ம பைய கிட்ட பயம் இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், நிதானமாவும் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம இச்சுகோவோட இன்னர் வேர்ல்டுல இருந்த அந்த ஜங்கட்சுன்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். தயக்கம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, தைரியம் தான் இருக்கணும். அது எல்லாத்தையும் உள்வாங்கி என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு வாடா அடிச்சுக்கலாம் வாடான்ட்டு பைய கிளம்பும் போது சடனா ஷாக் ஆகி நின்றுவான். ஏன்னா இவ்வளவு நேரம் சேடோட ஸ்பிரிச்சுவல் பவர் அவனால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்போ இல்ல. என்னாச்சு அவன் செத்துட்டானான்னு நம்ம பயலுக்கு ஒரே பீதி. அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவனை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி அவன் மனசை அவனே தேத்திக்கிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க ஷுன்சுய், என்ன கடைசி அட்டாக் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்குது, நான் மட்டும் அந்த அட்டாக்ல சிக்கி இருந்தேன், கண்டிப்பா நான் செதறி இருப்பேன், ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டேன்னு அந்தாலே ஷாக்கா சொல்லுவான். என்ன ஷுன்சுக்கே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவனை அடிக்கணும் கொல்லணுங்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. இவன் மனுஷனா வராம நார்மலா வந்திருந்தான்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நனோவை பாத்தீங்கன்னா அடிச்சு புடிச்சு பதறி அடிச்சு வருவா. அவ எப்பவுமே இப்படி எல்லாம் வரமாட்டா, பொறுமையா தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவா. கையில வேற ஒரு புக்கோட வந்திருப்பாளா. ஸ்டெல்த் ஃபோர்ஸ்ல இருந்து ஒருத்தன் வந்தானே, என்ன ஏதாச்சும் குண்டு தூக்கி போட்டானா, இவ்வளவு ஷாக் ஆகி வந்திருக்கேன்னு. ஆமா, கேப்டன் ஐசன் செதறிட்டாரு.
வச்சு தவறிட்டாரு. காஸ் ஆஃப் டெத் பாத்தீங்கன்னா அவரோட சகட்சு செயின் ஹக்குசுய் அப்புறம் கொல்லும் போது நெஞ்சிலேயே குத்தி கொண்டிருக்கானுங்க. அவரோட நிலைமைய பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து ஆக்சிடென்டா இருக்க வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா இது மர்டர் தான். இது பெரிய கண்டுபிடிப்பு பாத்தீங்களா? பின்ன துணி காய போடும் போது தவறி விழுந்து கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நெஞ்சில கத்திய வச்சு குத்தி செவுத்தோட சீலிங் பண்ணிட்டாருன்னு நான் சொல்ல முடியும். சரி, இப்போதைக்கு ஐசனை யாரு கொன்னான்னு தெரியல. சோ இந்த மெசேஜை தான் டாப் ப்ரையாரிட்டியா 2 கேப்டன்ஸும் சைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்படின்னு ஒன்னு அவனும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு சரி நம்ம போய் பாப்போமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்ப சேடு வேற ரத்த கலரியா அப்படியே கிடப்பானா. அவனை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு நிப்பான். அப்ப நம்ம இச்சிகோ சேடுக்கு என்னாச்சுன்னு பயந்துட்டு இருந்தால அவனால சேடோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை லைட்டா ஃபீல் பண்ண முடியும். அதே விஷயத்த நனவோவும் ஃபீல் பண்ண உடனே இவன் உயிரோட இருக்கான், இவனை இப்படியே விட்டா மறுபடியும் எந்திரிச்சு சண்டைக்கு வருவான், அதனால இவனை நான் இங்கே காலி பண்ணிடுறேன்னு அவனை போட்டு தள்ள அவளோட பவர் எடுப்பான். இனி இதுக்கப்புறம் சேடு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடறானா இல்ல அவனை போட்டு தள்ள போறான் இல்லான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.